ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 10 டிசம்பர் 2025. பாபா நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, कर्म करते तन का भी हल्कापन, मन की स्थिति में भी हल्कापन. கர்மங்கள் செய்தாலும் உடல் அளவிலும் நான் லேசான நிலையில் இருக்கிறேன். சுமை இல்லை, களைப்பு இல்லை. மற்றும் மனதளவிலும் லேசான நிலை. कर्म की रिजल्ट मन को खींच न ले. கர்மத்தினுடைய பலன் மனதை இழுக்கக்கூடாது. அதுலேருந்து விடுபட்ட நிலை. जितना ही कार्य बढ़ता जाए उतना ही हल्कापन भी बढ़ता जाए. ஸோ அந்த காரியம் அளவில் பெருசாகவும் இருக்கலாம், அல்லது கடினமான காரியமாகவும் இருக்கலாம். ஆனால் அதிலும் நான் லேசாக இருக்கின்றேன். ஸோ ஆரம்ப காலத்துலலாம் எப்படி பிரம்மா பாபா இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைங்க தான் இருந்தாங்க. அப்போ அந்த மூத்த தாதிகளுக்கெல்லாம் அந்த 350 பேர் இருந்தாங்களே, அப்போது சிலருக்கெலாம் ஒரு நாளைக்கு ஒரு 10-12 டியூட்டி இருக்குமா. ஒரு நாளைக்கு ஒருத்தரே வெளியில் செக்யூரிட்டி தாதிகள், செக்யூரிட்டி வேலை பார்க்கணும், அவங்களே தோபி காட் வண்ணான் வேலை செய்யணும், அவங்களே சப்ஜி கட் பண்ணணும், அவங்களே அரிசி பருப்பு க்ளீன் பண்ணணும், அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஆனால் பாபாவுடைய ப்ரெசன்ஸில் இருக்கும் பொழுது அந்த பாரமே அவங்களுக்கு தெரியாது. குஷியாக செய்வாங்க. அதுதான் பாபா சொல்ல, உடல் அளவிலே மனசளவிலே நம்ம லேசாக இருக்கிறோம். कर्म अपनी तरफ आकर्षित नहीं करे, लेकिन मालिक होकर कर्म कराने वाला करा रहा है. ஆக அந்த கர்மம் உங்களை இழுக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் அதிகாரியாக இருந்து நான் கர்மத்தை செய்விக்கின்றேன். அப்போ இது என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வின் பயிற்சி. நான் ஆத்மா இந்த கர்மத்தை செய்ய வச்சிட்ருக்கிறேன். இந்த உறுப்புகளை நான் உபயோகித்து கொண்டிருக்கின்றேன். பார்க்க வைக்கிறேன், பேச வைக்கிறேன், நடக்க வைக்கிறேன், சாப்பிட வைக்கிறேன். ஸோ நான் செய்விப்பவன். அவர் கர்னே வாலே நிமித்த பன்கர் கர்ரே. சரீரம் நிமித்தமாக இருந்து செய்து கொண்டிருக்கின்றது. यह अभ्यास बड़ा हो तो संपन्न कर्मातीत सहज ही बन जाएंगे. இதை ஒரு பயிற்சி பண்ணுங்க. இல்லை, எப்படி பாபா ஆரம்பத்தில் சொன்னார், கர்மாத்தீத்த நிலையினுடைய பல அம்சங்கள். இன்னைக்கு ஒரு அம்சத்தை புரிய வைக்கிறார். அந்த ஃபைனல் நிலையை அடையணும்னா செய்விப்பவன் எனக்கூடிய பயிற்சி ரொம்ப அவசியம். அதாவது ஆத்மாபிமானி நிலையினுடைய இன்னொரு கண்ணோட்டம்னு சொல்லலாம். பொதுவாக ஆத்மாபிமானி நிலைன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒருத்தர் ஆத்மானு பார்க்கணும், ஆத்மாவோட பேசுகிறேன்னு நினைக்கணும், ஆத்ம திருஷ்டி இருக்கணும், ஆத்மான்ற சுயம் எனக்கு அந்த நினைவு ஒரு தீல உள்ள இருக்கணும். இது ஒரு பக்கம். இன்னைக்கு பாபா அந்த ஆத்ம உணர்விற்கான பயிற்சி என்ன சொல்றான்னா, செய்விப்பவன். நான் ஆத்மா செய்ய வச்சிட்ருக்கிறேன். அந்த ஒரு பயிற்சியை நீங்கள் அதிகப்படுத்துங்க. அப்போ தான் உங்களால் அந்த கர்மத்தினுடைய பந்தன்லேருந்து விடுபட முடியும். ஸோ இன்றைக்கி நமக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்குறாரு. நான் கர்மேந்திரிய ஜீத் ஸ்வராஜ்ய அதிகாரி செய்விப்பவனாக இருக்கின்றேன். இந்த சரீரம் செய்யக்கூடியது. அந்த நிலையிலிருந்து நம்ம இன்னைக்கு சின்ன விஷயங்களை செய்து பார்க்கலாம். ஏதாவது ஒரு கர்மத்தை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நடப்பதுங்கிறது ஒரு கர்மம். முழு நாளாக நம்ம எவ்வளோ நடக்கிறோம். இப்போ அது ஒன்றுமே கவனம் செலுத்தலாம். எப்போல்லாம் நான் நடக்கிறேனோ அப்போ இந்த சங்கல்ப் கொண்டு வரேன், இந்த பயிற்சி பண்ணுறேன். ஆத்மாவாகிய நான் கால்களை நடக்க வைத்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா நிறைய பண்ணாலும் நம்ம மறந்துடுவோம், கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பட் ஒரு ஆக்ஷன், நடக்கிறதுன்னு கூடிய ஒரு ஆக்ஷன், கையை அசைக்கிறதுன்னு கூடிய ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒன்று, அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நான் ஆத்மா செய்ய வைக்கிறேன். அப்போ சின்ன அந்த ஒரு கவனம் வந்ததுன்னா மற்றதில் எல்லாத்துலேயும் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நமக்காக ஏதாவது ஒரு கர்மத்தின் மீது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துக்கிட்டு அதை செய்ய வைக்கக்கூடிய ஆத்மான்னு நம்ம ஒரு சின்ன ப்ராக்டிஸை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி இருந்ததுன்னு நைட்டு நம்ம பாபாவுக்கு குட் நைட் சொல்லும் பொழுது நம்ம ஷேர் பண்ணணும்.
நல்லது. ஓம் சாந்தி.